10 சவரன் போலி நகைகள் தொடர்பாக 3 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராஜேந்திரன். இந்த சம்பவம் எங்கு நடந்தது? கூடுதல் விவரம். மயிலாடுதுறை அருகே உள்ள கிளியனூர் பகுதியை சேர்ந்த ராஜாஜி என்பவர் இவரது கணவர் சிவாஜி என்பவர் வெளிநாட்டு வேலை பார்த்து வந்தார். இந்த சமயத்தில் மயிலாடுதுறை வண்டிக்கார தெருவில் உள்ள ஆர்விகா என்ற நகைக்கடையில் சிறுக ரூபாய் 7,90,000 வரை பணம் செலுத்தி 10 சவரன் நகை தவணை முறையில் வாங்கியுள்ளார். அதில் ஒரு நகையை தனது உறவினர் விசேஷத்திற்காக சென்ற பொழுது அவருக்கு அங்கே கொடுத்துள்ளார். அந்த நகை போலியானது என தெரிய வந்ததை தொடர்ந்து ராஜாஜி தன் நகைகளை சோதனை செய்து பார்த்தார். அப்பொழுது மிகவும் குறைந்த டச் 11 டச் மட்டுமே இருப்பது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் உடனடியாக நகைகளை வாங்கி கொடுத்த அந்த 2 ஏஜென்ட்களை கேட்டபொழுது அவர் அழைத்து நகைக்கடைக்கு சென்றார். அந்த நகைக்கான முதல் ரசீது கேட்கிறார். ரசீது கொடுக்க மறுக்கிறார்கள். உரிய பதிலளிக்காம ரசீது தரவும் மறுத்து விடுறார்கள். இந்த பிரச்சனை விடாவிட்டால் விபரீத என நடத்தியுள்ளார். அதாவது கடை உரிமையாளர் நடத்தியிருக்கிறார். இவர் உடனடியாக தன் தெரிந்தவர்களிடம் கட்சியாளர் சொல்லியிருக்கார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், எஸ்பி அலுவலகம், காவல் நிலையம் புகார் கொடுத்து பார்த்தார். எந்த நடவடிக்கை இல்லை. வேறு வழி இல்லாமல் மயிலாடுதுறை நீதிமன்றத்தை நாடி அவர்கள் அங்கே மனு செய்தார். நீதிமன்றம் அவருக்கு உரிய வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் மயிலாடுதுறை போலீசார் அந்த நிறுவனத்தின் மீது BNS 318/4 மோசடி வழக்கம், 2வது BNS 61/2 குற்றச்செய்தி வழக்கம், அடுத்தது குற்றவியல் மிரட்டல் வழக்கம் என 3 பிரிவில் அந்த வடமாவை சேர்ந்த கடை உரிமையாளர் அக்ஷா, ஏஜ்ரா செய்யப்பட்ட 2 பெண்கள் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மேலும் இது குறித்து அவருடைய வழக்கறிஞர் கூறுகையில், ஏமாற்று பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும், போலி நகைகளை விற்ற நிறுவனத்தை கைது செய்து ஏமாற்றப்பட்ட நகைகளுக்கு பதிலாக 22 கேரட் நகை தங்க நகைகளை போலீசார் பெற்றுத்தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேந்திரன். நான் கிளியனூரில் இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரங்க வெளிநாட்டில் இருந்தாங்க. வாரம் தவணை மயிலாடுதுறை ஆர்விகா கடையில் வார தவணை கட்டி பணம் நகை எடுத்து கொடுத்தாங்க. சுகன்யாங்கிறவங்க இதில் ரொம்ப அந்த கடையில் ஏஜெண்டாக இருந்தாங்க. பூங்காதங்கிறவங்க என்னை அழைச்சிட்டு போய் வாரத்தில் இருப்பாங்க. 7,90,000 10 பவுன் எடுத்துருக்குறோம், 80 கிராம். இன்ன வரைக்கும் ஒரு பில்லு கூட எனக்கு கொடுத்ததே கிடையாது. கேட்டாக்கா ரொம்ப வேகமாக எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்குறாங்க. ரொம்ப வேகமாக பேசுகிறாங்க. நகை டச்சு தரம் கம்மி, போலியான நகை, 11 டச்சு உள்ள நகை தான் எங்களை கொடுத்து ஏமாத்திட்டாங்க. 916ன்னு சொல்லி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.